வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு பசலிக்கீரை கூட்டு தாங்க வைக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிறத இது போல் இணுக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்டு இல்லாமல் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இவ்வளோ தண்டு இருந்துச்சு. இது தேவையில்லை. இதை போட்டோன்னா நறுக்குன்னு இருக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால் அதை ஒதுக்கியாச்சு. சுத்தம் பண்ண கீரையை போய் கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். அதுக்கு பாசிப்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சமாக சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்து இந்த பருப்பு வெந்துட்டுருக்கு. ரொம்ப குழைய வேகாமல் கொஞ்சம் பருப்பு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் போதும். இப்போ அதை அடுப்புக்கு மாற்றிடலாம். இப்போ சட்டி சூடாயிருச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு சேர்த்துடலாம். உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சின்ன சீரகம் எல்லாம் பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சிருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் சிவந்த உடனே கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க பசலைக்கீரையை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. பொதுவாக கீரைனாலே அயன் சத்து நிறையா இருக்கும். இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து நிறைய இருக்கும். இதுக்கு கொஞ்சம் வளவளப்பான தன்மை கொண்டது இந்த கீரை. இதை வெயில் காலத்தில் சாப்பிடும்போது வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சரால் ஏற்படக்கூடிய புண்ணு, வாய் புண்ணு எல்லாமே குணமாகும். அது மட்டும் இல்லாமல் அலர்ஜியால் உடம்புல எல்லாம் அரிப்பு வரும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க இந்த கீரையை உணவாகவும் எடுத்துக்கலாம். அரைச்சி மேல் பூச்சாவும் பூசி குளிச்சு வந்தால் அந்த அரிப்பு உள்ள இடத்துல அந்த புண்கள் இல்லாமல் மறைஞ்சிவிடும். இது ஆஸ்மா உள்ளவங்க, குளிர் பானம் குடிக்க முடியாதவங்க இதை மழை காலத்தில் சாப்பிட்றத தவிர்த்துறது நல்லது. ஏன்னா இந்த கீரை அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். வெயில் காலத்துக்கு இந்த கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வேக வச்சு எடுத்துட்டு இருக்க பருப்பை அதோட சேர்த்துக்கலாம். உடலில் உள்ள சூட்டை குறைச்சி கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த கீரையை கிடைக்கும் போது பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கீரை. பொதுவாக பசலிக்கீரை மாதிரி தான் இதுவும் இருக்கும். டேஸ்ட்லாம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த கீரையை 1-2 கிடைச்சா கூட கலவைக்கீரையோட சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கீரையோட நன்மைகளை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். கீரை ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். கீரையோட வேலை முடிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து வேக வச்சது